அபிராமி அந்தாதியின் இந்த 7வது பாடலை மலையென வரும் துன்பம் பனியென நீங்குவதற்காக பாட வேண்டும். ததியுறும் மத்திற் சுழலுமென்னாவி தளர்விலதோர் கதியுரு வண்ணம் கருது கண்டாய் கமலாலயனும் மதியுருவேணி மகிழனும் மாலும் வணங்கி என்றும் துதியுரு சேவடியாய் சிந்துரானன சுந்தரியே. இனி இதன் விளக்கத்தை பார்ப்போம். கவலை கொண்ட மனிதனுடைய நிலை எப்படி இருக்கும் என பட்டர் இந்த பாடலில் விளக்கி சொல்கிறார். தயிர் கடையும் போது கட்டியாக இருந்த தயிர் மோராக ஆகிறது. ஆனால் இந்த இதில் ரொம்ப கஷ்டப்படுறது இல்லையா? இதுபோல மனிதன் கவலைப்படும் போது நிலை கலங்கி நிற்கிறான். இதனைத்தான் பட்டர் ததியுறு மத்திர் சுழலுமென் ஆவி என்று சொல்கிறார். உயிருக்கு ஏற்பட்டுள்ள அந்த அயற்சியை நீக்கி என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று அபிராமி பட்டர் அன்னையிடம் வேண்டுகிறார். துன்பம் உடலை சேர்ந்தது, துயரமோ உள்ளத்தை சேர்ந்தது. இந்த இரண்டும் நீங்க வேண்டும் என பட்டர் பிரார்த்திக்கிறார். அம்பாள் உலகை இயக்கச் செய்ய படைப்பு தொழிலை பிரம்மாவிடம் நியமித்தாள். பிரம்மாவின் ஆசனம் தாமரை, ஆகவே இதனை கமலாலயனும் என்று கூறுகிறார். அம்பாள் காக்கும் தொழிலை தன் சகோதரனிடம் விடுகிறாள். இதுதான் மாலும் என்று சொல்கிறார். மாலும் என்றால் திருமால். முடிக்கும் வேலையை அம்பாள் தன் கணவன் சிவபெருமானிடம் விடுகிறாள். ஆகவே படைத்தல் திருமால், பிரம்மா, காத்தல் திருமால், அழித்தல் சிவன். இந்த முத்தொழிலை அம்பாள் ஒப்படைத்து விட்டு தானே அவர்களுக்குள் சக்தியாய் இருந்து செய்கிறாள். இதைத்தான் வணங்கி என்று துதியுறு சேவடியாய் என்கிறார். சகல மங்கள வடிவமான இருப்பது அம்பாளின் திருமுகம். இதுதான் சிந்தூரானன சுந்தரியே. சுந்தரி என்பது என்றென்றும் இயற்கை அழகோடு நிறைந்தவள் என்று பொருள். இந்த பாடலில் பட்டர் அன்னை அபிராமி திருவடியில் அடியேனையும் பதித்து கொள்ள வேண்டும் என அம்பாளிடம் விண்ணப்பம் செய்கிறார். ஸ்ரீ அபிராமி அம்மன் திருவடிகளே சரணம்.